மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. நான் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் தான். ஆனா அதுக்காக என்ன மறந்துட்டு அவன் வேற பொண்ணை பார்த்துருவானா? இல்ல, அவனால என்ன மறந்துட்டு வேற ஒரு பொண்ணையெல்லாம் நினைக்க முடியாது. நான் இந்த நிச்சயத்துக்கு சம்மதிச்சதுனால என் மேல கோவத்துல தான் என்ன வெறுப்பேத்துறதுக்காக இப்படி எல்லாம் பண்றான். ஏடா, நீ என்ன எவ்வளவு லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும். அப்படியே ரோட்ல போற பொண்ணுகிட்ட நீ சிரிச்சு பேசிட்டா உடனே நீ என்ன மறந்துட்டு வேற பொண்ணு லவ் பண்ணுவேன்னு நான் நம்பிடுவேனா? ஐயோ, எந்த அபி? ஐயோ, எனக்கு பேபி பார்க்க போல இருக்கு. இந்த பேபி கிட்ட கூட்டி போடியா? அபி, அன்னைக்கு உன்னை உன் பேபியை பார்க்க கூட்டிட்டு போனதுனால தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. திரும்ப உனக்கு உன் பேபியை பார்க்க போகணுமா? நான் மட்டும் திரும்பவும் உன்னை உன் பேபியை பார்க்க கூட்டிட்டு போனேன்னு உன் அப்பாவுக்கு தெரிஞ்சுது, அப்புறம் அவ்வளோதான். பேபி அன்னைக்கு சொன்னல டெய்லியும் ஹலோ கூப்பிடுவேன்னு, ஆனா பேபி ஹலோ கூப்பிடவே இல்லை. அது அந்த ஃபோனில் சார்ஜ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நடந்த பிரச்சனத்தில் நான் ஃபோனு சார்ஜ் எல்லாம் போடலை, அதனால தான் ஃபோன் ஆஃப் ஆயிருக்கும். ஆமா, அது ஃபோனில் லைட்டே வர மாட்டேங்குது. பேபி ஹலோ கூப்பிடவே மாட்டேங்க. எனக்கு பேபியை பார்க்கணும். ஆயிட்டோ, என்ன பேபியை பார்க்க கூட்டி போடியா? ஐயோ இல்லை அபி, நான் வேணும்னா அந்த ஃபோனை சார்ஜ் போட்டு உனக்கு தரேன். உன் பேபி கால் பண்ணால் நீ பேசிக்கோ. ஆனால் உன் பேபியை பார்க்கலாம் என்னால் கூட்டிகிட்டு போக முடியாது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே அவனை நான் போய் பார்த்துட்டு வந்ததுக்கே வீட்டில் யார்கிட்டயாவது மாட்டிக்க வேணும்னு பயந்து தான் போயிட்டு வந்தேன். எந்தோ பாக்கியம், யாருக்கும் தெரியல. இனி திரும்ப உன்னை கூட்டிட்டு போனேன், கண்டிப்பா மாட்டிக்குவேன். அப்ப நீ மட்டும் போய் பேபி பார்த்துட்டு வந்தியா? அப்ப ஏன் என்ன கூட்டி போல? பாவம் கூட பேச மாட்டா. ஐயோ அபி, நான் போகும்போது நீ தூங்கிட்டு இருந்த, எந்திரிக்கல, அதான் உன்னை கொண்டு போல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு பேபி பார்க்கணும், என்ன கூட்டி போயிட்டு. நீ மட்டும் போய் பேபி பார்த்துட்டு வந்தல்ல, எனக்கு பேபி பார்க்க வைத்து கூட்டி போ. ஐயோ அபி, திரும்ப போனா மாட்டிக்குமா அபி? இல்ல, எனக்கு பேபி பார்க்கணும், என்ன கூட்டி போயிட்டு, என்ன கூட்டி போ. என்ன ஐசுமா, குட்டி பாப்பு எங்க கூட்டிட்டு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு? அது வளரக்கா, அவ சும்மா வெளியே எங்கேயாவது போலாம் கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு இருக்கா. வெளியே போறதா? வெளியனத்துக்கு அபி குட்டி? ஓ, உனக்கு இந்த வீட்டுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வண்டி ஓட்டி போர் அடிச்சிருச்சாக்கு? வெளியெல்லாம் போக கூடாது பாப்பா, அப்புறம் உன் பாட்டிக்கு தெரிஞ்சா அதுக்கு வேற திட்டுவாங்க. நீ இங்கே விளையாடு, இன்னும் என்ன கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் உன் தம்பியும் உன் கூட விளையாட வந்துருவான். அப்புறமா உனக்கு போர் அடிக்காது, நீயும் உன் தம்பியும் சேர்ந்து விளையாடலாம். சரி, இந்த அடி தங்கம், உனக்கு பால் கொண்டு வந்திருக்கேன். உன் அம்மா உன் அப்பாக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கா, அதான் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த பாலை குடிச்சிடுறியா? வளரக்கா, சேட்டன் வீட்டில் இல்லையா? இல்ல ஐசுமா, அன்பு இன்னும் ஆஸ்பத்திரில இருந்து வரல. அப்புறம் சைலு தான் அன்புக்கு சாப்பாடு வேற கொடுக்கணும்னு சொல்லி சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கு. அப்புறம் வீட்டுல அம்மாவும் ஐயாவும் கூட இல்ல. உனக்கு நிச்சயம் முடிஞ்சிட்டு ஏதோ கோயிலுக்கு வரேன்னு அம்மா வேண்டிக்கிட்டாங்களாம். ஐயாவும் அம்மாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஓ, அம்மா வீட்டில் இல்லையா? ஆமா ஐசுமா, வீட்டுல யாரும் இல்ல. நான் பக்கத்துல கதிர் வீட்டுல கதிர் தங்கச்சி பூஜா வந்துருந்துச்சு, அங்க போய் பார்த்து பேசிக்கிட்டு அங்கதான் இருந்தேன். அதுக்குள்ள அம்மா தான் நான் கோயிலுக்கு கிளம்புறேன், வீட்டுல யாரும் இல்ல, ஐசு மட்டும் தனியா இருக்கா, நீ போய் இருன்னு சொன்னதுனால வந்தேன். வளரக்கா, என்ன பேர் சொன்னீங்க? பேரா? என்ன பேரு? அல்ல, கதிரனோட தங்கச்சின்னு யாரோ சொன்னீங்களே, அது யாரு? கதிரோட தங்கச்சியா? அது பேரு பூஜா. அது அங்க அவங்க அம்மா அப்பா கூட இருக்கு. இங்க கதிரும் அமுதாவும் மட்டும்தானே இருக்காங்க. அடிக்கடி எப்பவாவது கதிரையும் அமுதாவையும் பாக்குறதுக்காக இங்க வரும். ஆனா அந்த புள்ள கூட இருந்தா நேரம் போறதே தெரியாது பாத்துக்க. கலகலன்னு பேசிக்கிட்டே இருக்கும். தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு யாரையும் பார்க்காது, எல்லாருக்கிட்டையும் சகஜமா பேசும். அதான் பார்த்தப்பவே தெரிஞ்சதே. ஆனா ஏதோ ரோட்ல போற பொண்ணுன்னு நினைச்சோம். ஆனா அவனோட மாமா பொண்ணா? இப்போ அவன் வீட்டுல தான் இருக்கான்னு வேற வளரக்கா சொல்றாங்க. சரி ஐசுமா, எனக்குள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். பாப்பாக்கு நீ பாலை கொடுத்துறியா? இல்ல வளரக்கா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என் ஃப்ரெண்ட் ஒருத்திய பார்க்க போனோம். நீங்க அபிக்கு பாலை கொடுத்துறீங்களா? நான் போயிட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட பார்க்க போறியா? ஐயோ ஐசுமா, அம்மா உன்னை வெளியே எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஆமா வளரக்கா, ஆனா இன்னைக்கு மேல படிக்கிறதுக்காக கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் என் ஃப்ரெண்டு கிட்ட வாங்க வேண்டியிருக்கு. அது அம்மா கிட்ட சொன்னா அம்மா விட மாட்டாங்க. இப்பதான் அம்மா வீட்டுல இல்ல, நான் போயிட்டு வந்துடுறேன் வளரக்கா. ஐயோ ஐசுமா, அம்மாக்கு மட்டும் நான் உன்னை ஃப்ரெண்ட பக்கத்துக்கு அனுப்புனேன்னு தெரிஞ்சது, அவ்வளவுதான், என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. வேண்டாம் ஐசுமா, நீ வெளியெல்லாம் போக வேண்டாம். உன் ஃப்ரெண்டு கிட்ட புக் வாங்கணும்னா உன் ஃப்ரெண்டு வேணும்னா புக் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர சொல்ல ஐசுமா. ஐயோ இல்லக்கா, அவ வீட்டுக்கெல்லாம் வரமாட்டா. நமக்கு வேணும்னா நம்ம தானே போய் வாங்கணும்.
ப்ளீஸ் வளரக்கா, அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்கன்னா வர்றதுக்கு எப்படியும் கொஞ்சம் டைம் ஆகும். இங்க பக்கத்துல தான் என் ஃப்ரெண்டு வீடு. நான் போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுவேன். ப்ளீஸ் வளரக்கா, அப்படியே அம்மாவும் சேட்டனும் வந்துட்டா கூட எதையாவது சொல்லி சமாளிச்சிருங்க. நான் இப்போ உடனே வந்துடுறேன். ஐயோ என்ன இசுமணி என்ன இப்படி மாட்டி விடுற? சரி நீ படிக்கிற விஷயம் புக்கு வாங்கணுங்கிற, சரி போய் வாங்கிட்டு வை, நீ என்ன செய்ய? ஆனா போயிட்டு சீக்கிரமா வந்துருமா. உன் அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா என்ன அவ்வளவுதான் திட்டியே தீத்துருவாங்க. உன் அம்மாட்டெல்லாம் என்னால திட்டு வாங்க முடியாதுமா, சீக்கிரமா வந்துரு சரியா? சரி வளரக்கா, 10 நிமிஷம் தான், இப்போ வந்துடுவேன். சரி 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 பாப்பாவை நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு சீக்கிரமா வா. சரிக்கா. ஐயோ பாப்பா நீ எங்கிட்டு போற? ஐசு புக்கு வாங்குறதுக்காக போகுது. ஐசு அனுப்பின விஷயம் தெரிஞ்சாலே உன் பாட்டி என்ன வந்து திட்டும். இதுல வேற உன்னையும் சேர்த்து அனுப்பினான்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் அப்புறம். அதனால நீ எல்லாம் போக வேண்டாம், ஐசு போயிட்டு வந்துரும். நீ பாலை குடி இந்தா. அபி அது நான் வேற ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு புக்கு வாங்க போறேன். நீ எல்லாம் வர வேண்டாம், நான் உன்னை அப்புறமா கூட்டிட்டு போறேன். நீ பாலை குடிச்சிட்டு நான் வந்துடுறேன். என்ன சிவா மாமா, எல்கேஜி பையன் மாதிரி கையை கட்டி நிக்கிறீங்க? எல்கேஜி பையனா? சிவமாமா ஒன்னும் பயப்படாதீங்க, நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். தைரியமா நில்லுங்க. என்னது? இல்ல சின்ன வயசுல நீங்க என்கிட்ட விளையாடும் போது நான் உங்களை கடிச்சு வச்சிருவேன் அப்பதான் சொன்னாங்க. அதான் ஒருவேளை அந்த மாதிரி நான் ஏதாவது உங்களை கடிச்சிருவணும்ன்ற பயத்துல இப்படி கையை கட்டி நிக்கிறீங்களோன்னு நினைச்சிட்டேன். சுவா இவகிட்ட பேசுறேன்னு வந்தது ஒரு குத்தமா? சிவா மாமா, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப கையை கட்டிட்டே நின்னுகிட்டு இருக்கீங்க. ஷோ இப்ப என்ன உன் பிரச்சனை? நான் எப்படி நின்னா என்ன? நீ ஏதோ பேசுற, நீ பேசு. என்ன மாமா பேசுங்கறீங்க? அப்போ என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு எதுவும் இல்லையா? எனக்கு என்ன இருக்கு? எனக்கெல்லாம் எதுவும் இல்ல. நீ தான் என்னமோ பேசுறேன்ன, பேசு. என்ன சிவா மாமா இப்படி சொல்லிட்டீங்க? என்கிட்ட பேச உங்களுக்கு எதுவுமே இல்லையா? என்ன இருக்கு? நானே உன்னை இன்னைக்கு தான் பாக்குறேன். திடீர்னு வந்து ஏதாவது பேசுனா என்ன பேசுறது? என்ன சிவா மாமா, நம்ம யாரு? யாரு? ஐயோ சிவா மாமா, நீங்க ஏன் அத்தை பையன், நான் உங்க மாமா பொண்ணு. சரி இருக்கட்டும், அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? என்ன சிவா மாமா நீங்க இப்படி இருக்கீங்க? ஊர்ல எல்லாரும் மாமா பொண்ணு இல்லையேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இவ்ளோ அழகான மாமா பொண்ணை வச்சுக்கிட்டு பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அது எப்படிடா கரெக்டா உன்னை தேடி வராளுங்க? என்ன மாமா இதுக்கும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அங்க டீ கடையில இருந்தப்ப மட்டும் என் பேரும் கியூட்டா இருக்கு, நானும் கியூட்டா இருக்கேன்னு சொன்னீங்க. இப்போ இவ்ளோ பக்கத்துல நின்னுக்கிட்டு எதுவுமே சொல்லாம நின்னுக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ அது ஏதோ தெரியாம சொல்லிட்டேங்க, சாரி. என்ன தெரியாம சொல்லிட்டீங்க? நான் கியூட்டா இருக்கேன்னு சொன்னதா? ஐயோ நான் அப்படி சொல்லல. அப்படி சொல்லலன்னா அப்ப நான் கியூட்டா இருக்கேனா? ஐயோ காலையில யார் மூஞ்சிலடா முழிச்ச? ஐயோ நான் எதுவும் சொல்லலங்க, விடுங்க. என்ன சிவா மாமா திரும்பவும் வாங்க போங்கன்னு பேசுறீங்க? பூஜான்னு கூப்பிடுங்க சிவா மாமா. சரி உங்களுக்கு பூஜான்னு என் பேர் சொல்லி கூப்பிட கஷ்டமா இருந்தா வீட்ல எல்லாருமே என்ன குட்டிமான் தான் கூப்பிடுவாங்க. நீங்களும் என்ன குட்டிமானே கூப்பிடுங்க. குட்டிமாவா? ஐயோ அதெல்லாம் வேண்டாம். நான் பூஜானே. இவளா டீ கடையிலே கடுப்பாயிட்டு போனா இப்ப இதுக்கு இங்க வந்திருக்கா? ஒருவேளை இதுக்கு பேர் தான் பொசசிவ்னஸா இருக்குமோ? சரி எதுக்கும் ட்ரை பண்ணி பாப்போம். என்ன சொன்ன? வீட்ல எல்லாரும் உன்னை குட்டிமான் தான் கூப்பிடுவாங்களா? ஆனா எனக்கு பூஜாங்கிற பேரும் ரொம்ப பிடிச்சிருக்கு, குட்டிமாவும் நல்லா தான் இருக்கு. சரி நம்ம ஒண்ணு பண்ணலாம். பப்ளிக்ல எல்லாரும் இருக்கும்போது நான் உன்னை பூஜான்னு கூப்பிடுறேன், நம்ம 2 பேரும் மட்டும் தனியா இருக்கும்போது நான் உன்னை குட்டிமான்னு கூப்பிடுறேன், ஓகேவா? என்ன இவன் அங்க ஏதோ கடையில தான் என்ன வேணும்னு வெறுப்பேத்துறான்னு பார்த்தா இங்க வீட்ல வந்து இவகிட்ட வரைஞ்சிட்டு நிக்கிறான். இததான் சிவா மாமா நான் எதிர்பார்த்தேன். கடையில இந்த டோன்ல தானே பேசுனீங்க, இப்படிதான் பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். இப்ப பேசுறீங்கல்ல, இதே மாதிரி பேசுங்க சிவா மாமா, இதான் எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டல குட்டிமா, வீட்டை பேசிடுவோம். பேசு பேசு, நல்லா பேசு. என்கிட்ட மாட்டாமையா போவ? அன்னைக்கு பேசுற அந்த வாய இழுத்து வச்சு தச்சிடுறேன். அப்புறம் என்னமா என்கிட்ட கேட்டியே, நீ கியூட்டா இருக்கியா இல்லையான்னு? இது என்ன குட்டிமா கேள்வி? சும்மா சொல்லக்கூடாது, செம்ம கியூட்டா இருக்கப்போ. நிஜமாவா மாமா? பின்ன இல்லையா, செதுக்கி வச்ச சிலை மாதிரி அவ்வளவு கியூட்டா இருக்க. பிராந்தன் சிலைய முன்ன பின்ன இவன் பார்த்ததே இல்லையா?
ஆனா ஒண்ணு குட்டிமா, நீயே கியூட்டா தான் இருக்க. அதுக்குன்னு இப்படி கியூட்டாலாம் ட்ரெஸ் பண்ணாத. அப்புறம் ஊர்ல உள்ள எல்லாரோட கண்ணும் உன் மேலதான் இருக்கும். ஐயோ போதும் சிவா மாமா, அதுக்குன்னு ரொம்ப சொல்லாதீங்க, எனக்கு வெக்கமா வருது. ஐயோ, வெக்க மட்டும் பற்றாத குட்டிமா. வெக்கப்பட்டு அப்புறம் இன்னும் அழகாயிடுவ. இன்னும் அழகாயிட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் சிம்ரன் சொல்லிச்சே சின்ன வயசுல நீ ரொம்ப அழகா இருப்ப, அதனால நான் உன்னை தூக்கி தூக்கி வச்சுக்குவேன்னு. அப்புறம் எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துரும். அப்புறம் இப்பவும் நான் உன்னை அட பாவி, விட்டா ரொம்ப ஓவரா போறான். சின்ன குட்டிமா, நான் உன் மாமன் தானே, உன்னை தூக்குனா வேண்டாம் நான் சொல்வேன். ஐயோ மாமா, விளையாடாதீங்க மாமா, பேசவே மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னதுக்கு என்னெல்லாம் பேசுறீங்க, ஒரே சிரிப்பு தான் வருது. உனக்கு சிரிப்பு வர்றதெல்லாம் ஓகே தான், ஆனா அங்க கடுப்பு வரணுமே, வந்துச்சான்னு தெரியலையே. சீ, ஃப்ராடு தெண்டி பொறுக்கி. வருது வருது. சிங்காரி என்ன கொஞ்சம் சிக்காம சிக்கெடுத்தா காத்தோட சுத்த வச்சா ரிங்கா ரிங்கா. மன்னாதி மன்னரெல்லாம் பின்னாடி வந்தாலுமே என்னாண்ட மாட்டிக்கினா தங்கா தங்கா. காந்தாடி கண்ணுலதான் தலாடி உந்து போட்டான், சூடான சூறா போத ஏறி கிச்சா கிச்சா மெல்லமா என்ன நீயும் தள்ளிக்கா தள்ளி விட்டா. தானனா தானனா மொன்னமா தேய்ச்சி விட்ட சந்தனமா ஏத்தி வச்ச குங்குமமா பார்த்தேனே கண்ணால கேட்டேனே. முன்ன போல ஆக்கி வச்சு கெஞ்சனுமா தூக்கி வச்சு கொஞ்சனுமா. மனமா கேக்குறியே பேச்சு நல்லா இல்ல. ஐயோ சிவா மாமா, ஆரம்பத்துல கையை கட்டிக்கிட்டு தயங்கி தயங்கி நின்னப்போ நான் கூட உங்களை சைலண்ட்னு நினைச்சிட்டேன். ஆனா இப்படி பேசுவீங்கன்னு எதிர்பார்க்கல மாமா. அது வேற ஒண்ணும் இல்ல குட்டிமா, நமக்கு ஸ்டார்டிங் மட்டும் தான் கொஞ்சம் ட்ரபிள். ஆனா ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், அப்புறம் ஸ்பீடு நம்மளாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த 80 90 எல்லாம் கிடையாது, டைரக்டா 120 தான். 120 இல்ல 420. சீ, ஃப்ராடு, பார்க்காதத பார்த்த மாதிரி எப்படி வழியறான். ஐயோ சரி சிவா மாமா, உங்ககிட்ட பேசுனதுல நேரம் போனதே தெரியல. டைம் 4 o'clock ஆயிடுச்சு, காலேஜ் முடியற டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகணும். இரு குட்டிமா, அதுக்குள்ள ஏன் போறேங்கிற? எப்படியும் நீ இங்க இருந்து வீட்டுக்கு போகணும்னா பஸ் பிடிச்சு போனா 1/2 hour ஆகும். நான் உன்னை பைக்ல 5 நிமிஷத்துல கொண்டு போய் விட்டுருவேன். அதனால பயப்படாம நின்னு பேசு, நம்ம பொறுமையா போய்க்கலாம். பைக்ல கொண்டு போவியா? அட பாவி, ஆரம்பத்துல நான் உன் வீட்டுக்கு வந்தப்போ என்ன பைக்ல வெளியில கூட்டிட்டு போன்னு சொன்னதுக்கு என்ன சொன்ன? அக்காவுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணதான் பைக்ல ஏத்துவேன், வேற யாரையும் ஏத்த மாட்டேன்னு சொன்னா. இப்ப குட்டிமா சட்டிமா இவ்வளவு பைக்ல ஏத்துறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். முதல்ல அவ போகட்டும், அப்புறம் இருக்கு எனக்கு. ஐயோ இல்ல சிவமாமா, பைக்ல எல்லாம் போனா வீட்டுல மாட்டிக்குவேன், வேண்டாம் நான் பஸ்லயே போய்க்கிறேன். அப்படியா, சரி ஓகே. போனா இனி எப்ப வருவ குட்டிமா? ஏன்னா நீ சொன்ன மாதிரி எனக்கும் இங்க கம்பெனிக்கு வேற யாரும் இல்ல, நீதான் எனக்கு செட்டு. நீ வந்தனா நம்ம 2 பேரும் அப்படி ஜாலியா பேசிட்டு இருக்கலாம். சிவமாமா, நீங்க கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் உங்களையும் அப்பத்தாவையும் அண்ணனையும் அண்ணியும் பாக்குறதுக்கு கண்டிப்பா நான் அடிக்கடி வருவேன். சரி குட்டிமா, சீக்கிரமா வந்துரு. கண்டிப்பா வந்துடுறேன் மாமா. சரி எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நீங்க அப்பத்தா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் சொல்லிருங்க. சரி குட்டிமா, நான் சொல்லிடுறேன், நீ போயிட்டு வா. சரி மாமா, நான் வரேன், பாய். பாய் குட்டிமா, போயிட்டு வா. இன்னைக்கு நீ போனதுக்கு அப்புறம் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், தூக்கமே வராதுன்னு நினைக்கிறேன். ஐயடா, அங்கன தூக்கம் வந்தீங்க, அவ பின்னாலேயே போக வேண்டியதானே, எதுக்கு இங்க இருக்கான்? நான் எங்க இருந்தா உனக்கு என்னடி? நான் இருப்பேன் இல்ல அவ பின்னாடியே போவேன், அதனால உனக்கு என்னடி? நீ போ, யார் வேண்டானா? இல்ல நீ எவ பின்னாடி போனா எனக்கு என்ன? உனக்கு என்னன்னா அப்ப பேசாம வீட்டுல இருக்க வேண்டியது தானே, எதுக்கு இப்ப இங்க வந்த? நான் அவகிட்ட பேசுறேன்னா இல்லையான்னு பாக்குறதுக்காக தானே இங்க வந்த. என்ன ரோட்ல சும்மா ஒரு பொண்ணை பார்த்து அவகிட்ட பேசி நம்மள வெறுப்பேத்துறான், அப்படியே விட்டுருவான்னு நினைச்சியா? அவ என் மாமா பொண்ணு, அவகிட்ட நான் பேசுவேன், அவ கூட பழகுவேன், ஏன் அவளை லவ் கூட பண்ணுவேன். பார்த்தல, அவளுக்கும் என்ன பிடிக்கும். நான் நினைச்சேன்னா அவளை என்ன லவ் பண்ண வைக்க கூட என்னால முடியும். என்ன நீ அப்படியே என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா உடனே தண்ணி அடிச்சு தாடி வளர்த்து அப்படியே தேவதாசாவே மாறிடுவேன்னு நினைச்சியா? மாறி இருந்திருப்பேன், தேவதாசா மட்டும் இல்ல, உன்னையே நினைச்சு கடைசி வரைக்கும் உனக்காகவே வாழ்ந்து உனக்காகவே சாகிறதுக்கும் நான் ரெடியா தான் இருந்திருப்பேன். அது எப்போனா நீயும் என்ன உண்மையா லவ் பண்ணியிருந்தா. ஆனா எப்ப நம்ம காதல உன் அண்ணன் கிட்ட சொல்றதுக்கு கூட நீ தயாரா இல்லையோ, உன் அண்ணனுக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் நம்ம காதலையே தூக்கி போட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ தயாரானியோ, அப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உனக்கு என் மேல இருந்தது உண்மையான காதல் இல்லைன்னு. வேண்டாம், நீ பண்ணதை நியாயப்படுத்துறதுக்காக எந்த காரணமும் சொல்லிடாத. ஏன்னா நீ பண்ணது நியாயமே இல்லைன்னு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும்.
ஒன்னும் இல்லடி, உன் மனசுல எங்கேயாவது ஒரு மூலையில நான் இருந்திருந்தா கூட இன்னொருத்த உன் கைய பிடிச்சு மோதிரம் போடுறதுக்கு நீ சம்மதிச்சிருந்துக்க மாட்ட. எப்ப இன்னொருத்த உன் கையில மோதிரம் போடுறதுக்கு நீ சம்மதிச்சியோ அப்பவே நான் உன் கால்ல போட்ட மெட்டிய கேவலப்படுத்திட்டேன்னு அர்த்தம். ஏடா இல்ல, கால்ல அந்த மெட்டி இருந்தா தானே கேவலப்படுத்துறதுக்கு. இன்னொருத்தன் கூட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே சம்மதிச்சிட்ட, இன்னுமா அந்த மெட்டியெல்லாம் கால்ல போட்டிருப்ப? அதெல்லாம் எப்பவோ கழட்டி வீசி இருந்திருப்ப. ஏன்னா அதை கழட்டினா தானே இன்னொருத்தன் அந்த கால்ல மெட்டி போட முடியும். ஏண்டி, அவன் உன் காலை பிடிச்சி மெட்டி போடும்போது கூட உனக்கு என் ஞாபகம் வராதுல்ல? ஏடா ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேசணும்? இல்ல நான் பேசுறத கேட்கும் போதே உனக்கு அழுக வருதுன்னா நீ பண்ணதை பார்த்த எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அவன் உன் கைய பிடிச்சி மோதிரம் போட்டப்போ நான் செத்துட்டேன்டி. ஆனா அந்த இடத்துல செத்தது நான் மட்டும் இல்ல, என் காதலும் சேர்ந்துதான். நான் உன்னை பார்த்தது, உன் கூட பேசினது, பழகுனது, உன்னை கிஸ் பண்ணது, உன் காலில் மெட்டி போட்டது எல்லாத்தையும் மொத்தமா போட்டு புதைச்சிட்டேன். இப்ப எனக்கு உன் மேல காதலோ உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையோ எதுவுமே இல்ல. அப்புறம் எதுக்காக நான் இன்னும் இங்க இருக்கேன்னு பாக்குறியா? நான் இப்ப இங்க இருக்கிறது உனக்காக இல்ல, என் 2 அக்காவுக்காகவும் என் அபிக்காகவும் மட்டும்தான். சோ இதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுவேன்னு நினைக்காத. நான் உன்னை எந்த விதத்திலுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ தாராளமா எவனை வேணாலும் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னால உன் லைஃப்ல எந்த பிரச்சனையும் வராது. சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருப்போம். மச்சான், ஏன்டா ஏதோ சும்மா அந்த பிள்ளைய வெறுப்பேத்துறன்னு பார்த்தா எதுக்குடா இப்படி எல்லாம் பேசி கஷ்டப்படுத்துற? அவ என்ன கஷ்டப்படுத்தினதை விடவாடா நான் அவளை கஷ்டப்படுத்திட்டேன். டேய் அதெல்லாம் சரிதான், என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணுடா. பசங்க நம்ம சில விஷயத்துல என்னாலும் பரவாயில்லன்னு தைரியமா இறங்குற மாதிரி பொண்ணுங்களால அப்படி எடுத்தோம் கவுத்தோம்லாம் எந்த விஷயத்திலும் இறங்கிட முடியாதுடா. அப்படி முடியாதுனால இல்ல சக்தி, முடியுமா முடியாதாங்கிறது எதுக்காக நம்ம இறங்குறோன்றத பொறுத்து. நமக்கு ஒரு விஷயம் கண்டிப்பா வேணும்னு நம்ம முடிவு பண்ணா அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அதுக்காக நம்ம இறங்குவோம். அவளுக்கு நான் வேணும்னு அவன் நினைச்சிருந்தா அவ எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருந்தாலும் என் கூட வந்திருப்பா. டே உன்னை வேண்டான்னு நினைச்சிருந்தா இப்ப எதுக்குடா உன்னை பார்க்க வரா? இப்ப கூட நீ சொன்னதுக்கு அவ அழுதுட்டு போறாளே, அந்த அழுகையில தெரியல அவளுக்கு நீ வேணுமா வேண்டாமான்னு? தெரியலடா, ஆனா இதுக்கு மேல தெரியும். ஏன்னா ஒரு பொருள் நம்ம கையை விட்டு போயிருங்கிற பயம் எப்ப வருதோ அப்பதான் அது கிடைக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாங்கிற தைரியம் வரும். என்ன பண்ணாலும் நான் அவளை விட்டு போகவே மாட்டேன், அவ பின்னாடியே தான் வருவேன்ற நம்பிக்கை அவளுக்கு இருக்கிறதுனாலயோ என்னவோ அவளுக்கு எங்க காதல அவ அண்ணங்கிட்ட சொல்றதுக்கு கூட தைரியம் வர மாட்டேங்குது. ஆனா இப்போ எங்க நான் அவளை விட்டு போயிருவனுங்கிற பயம் அவளுக்கு வந்துச்சுன்னா, என் மேல அவளுக்கு உண்மையான காதல் இருந்தா நான் அவளை விட்டு போக கூடாதுன்றதுக்காக எங்க காதல அவ அண்ணங்கிட்ட சொல்லணுங்கிற தைரியம் அவளுக்கு வரும்ல. அந்த பயத்தை தான் இப்ப நான் அவளுக்கு கொடுத்துருக்கேன். அந்த பயத்தால அவளுக்கு தைரியம் வருமான்னு தெரியல, வந்தா நல்லா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.